ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கடலை மாவு வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனு நெய் ஊற்றிடலாம். 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஸ்லோலேயே வச்சு வேலை செய்யணும், ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ அதை போட்டு நம்ம வறுக்கலாம். ஸ்லோலேயே வச்சு வறுக்கணும். ஃபஸ்ட்டுலேயே நெய் ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றி வறுக்கணும். வறுக்க நம்ம இடையில ஒவ்வொரு ஸ்பூனு நெய் ஊற்றி கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்றா ஃபஸ்ட்டே நெய் ஜாஸ்தி ஊற்றிட்டோம் சொன்னால் பிசு பிசுன்னு ஆயிரும், லட்டு சரியாக வராது. இப்போ 1 ஸ்பூன் நெய் இப்போ மறுபடியும் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் ஊற்றியிருந்தேன், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா உடச்சி விட்டு கட்டையாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா உடச்சி விட்டு வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி கட்டையெல்லாம் இருக்கிறத உடச்சி விட்டு நல்லா வறுக்கணும். அடுப்பு ஸ்லோவிலே வச்சுட்டு இது மாதிரியே செய்யணும், வறுக்கணும். 5 ஸ்பூனு நெய் ஊற்றியாச்சு. இனி மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இப்போ 6 ஸ்பூன் ஆச்சு. நெய் ஊற்றிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபடும். அதில் கட்டையெல்லாம் இப்படி உடச்சி விட்டுட்டு நல்லா வறுக்கணும். கட்டையெல்லாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சு. இன்னும் 2 ஸ்பூன் கூட ஊற்றிடலாம். இனி அதே மாதிரி கட்டையெல்லாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம். நல்லா கட்டையெல்லாம் இப்படி உடச்சி விட்டு ஒரு 10-20 நிமிஷம் இந்த மாதிரி வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபடும். நீ 2 ஸ்பூன் நெய்யும் கூடி ஊற்றிக்கலாம். ஸ்லோலையே அடுப்பு வைக்கணும், ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. அடுப்பு ஸ்லோலையே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி கட்டையெல்லாம் உடச்சி விட்டு நெய் ஊற்றி இப்படி வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நல்லா கட்டையெல்லாம் உடச்சாச்சு. வரணும், மறுபடியும் கொஞ்சம் நெய்யும் கூடி ஊற்றிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் மறுபடியும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வறுக்கணும். அது நல்லா உடச்சி விட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். உடச்சி விட்டு இந்த மாதிரி எல்லாம் நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி 2 ஸ்பூன் இப்படியே ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுற மாதிரி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஜாஸ்தி ஆறக்கூடாது,
ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சூடு இருக்கணும். அதில் எல்லாமே ஆறக்கூடாது. என்னென்னா இதில் நம்ம சர்க்கரை போடுறோம், அதனால் ஜாஸ்தி ஆறக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆறணும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடு இருக்குது பாருங்க. இந்த டைமில் பாருங்க கொஞ்சம் சூடு இருக்குது. ஒரு ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் இதில் போட்டுடலாம். ஒரு கப்பு சர்க்கரை வந்து மிக்சரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதை வந்து இதில் போட்டுடலாம். ஜாஸ்தி போடக்கூடாது. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கொட்டை சர்க்கரையை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். சூடு நல்லா சூடு இன்னும் இருக்குது. இந்த மாதிரி சூட்லேயே போட்டு சர்க்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிந்து எடுத்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி மசிந்து எல்லாம் நல்லா எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருண்டை பண்ணி இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வைக்கலாம். எல்லாமே அதே மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். சூப்பரான கடலை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.